السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. புகழனைத்தும் வையகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற ஏகவல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் நேர்வழியும் உத்தம நபி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காண்பித்தார்கள், எம்மை நேர்வழி காட்டினார்கள், எம்மை நல்வழிப்படுத்தினார்கள், எமக்கு நேரான பாதையை காட்டினார்கள், சத்தியத்தை அசத்தியத்தை எமக்கு பிரித்து அறிவித்தார்கள். இவைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய பேரருள் உதவி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எமக்கு செய்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது உண்டாகக்கூடிய, அல்லாஹ்வின் புறத்தில் நின்றும் உண்டாகக்கூடிய சலாத்தும் சலவாத்தும் அன்னவர்கள் மீது நின்று நில வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகள் ஒரு முஸ்லிமுடைய கண்ணோட்டத்தில் அது எப்படி அமையப்பெற வேண்டும், அது எப்படியாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் அதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை பற்றியும் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அது பற்றி விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையிலும், ஏன் ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பன காலச்சக்கரத்தின் ஒரு அடையாளத்தை போன்றிருந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் எப்படி சுருண்டு சுருண்டு செல்கிறதோ அதே வடிவத்தில் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் என்று போகக்கூடிய அந்த தொடரக்கூடிய பயணத்தின் இடைக்கிடையே பெரிய சிறிய சோதனைகள் வருகிறதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நினைவூட்டல் தான் இங்கு பெரிதும் எமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எதை இழந்து விடக்கூடாது என்பது பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மகிழ்ச்சியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எப்படி மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கோ, எப்படி சிரிக்க வேண்டும் என்பதற்கோ வழிகாட்டல்கள் தேவை கிடையாது. ஆனால் கவலையில் இருக்கிற நேரத்தில், துன்பத்தில் இருக்கிற நேரத்தில் வழிகாட்டல்கள் தேவைப்படுகின்றன. எப்படி அழுவதற்கு என்பதற்கு அல்ல, எம்மை தற்காத்துக் கொள்வதற்கு, எம்மை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு. இதற்குரிய வழிகாட்டலை முதன் முக்கியமாக நாம் அல்லாஹுடைய திருமறை வசனங்கள் மற்றும் ஹதீஸுகளின் பேரொளியில் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வைத்திருக்கின்ற நேரத்தில் உண்மையில் அதுவே சால சிறந்த பொருத்தமான முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இரண்டாவது விடயம்தான், பிறதொரு மனிதன் சோதனையில் அல்லது கவலையில் வேதனையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுக்காக
முன்னின்று செயற்படுகின்ற விஷயத்தில், ஆறுதல் படுத்துகின்ற விடயத்தில் பிறருடைய பங்களிப்பு எனக்கூடிய தலைப்பு வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பலதரப்பட்ட சோதனைகளும் ஏன் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு அல்லாஹு தஆலா அல் முல்க் எனும் அத்தியாயத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தை தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், எவனுடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவன் உயர்ந்தவனாகிவிட்டான், அவன் உயர்ந்தவன். அல்லாஹை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டு அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். ஏனெனும் பொழுது லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அமல்களால், செயல்களால், நற்காரியங்களால் இவர்கள் அழகிய முறையில் நல்லமல் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று குறிப்பிடுகின்றான். எனவே இங்கு நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால் அமல் இபாதத்துகள் என்னும் பொழுதே அது ஒரு சோதனைதான். அனர்த்தங்கள் என்னும் பொழுது அது சோதனைதான். இறப்புகளும் இழப்புகளும் எனும் பொழுது அச்சம், பயம், கவலை, நோய் இவ்வாறு தொடரக்கூடிய அனைத்துமே சோதனைகள் தான். அதே போன்று இந்த பலதரப்பட்ட சோதனைகளில் நாங்கள் எப்படி அழகாக நடந்து கொள்கிறோம் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் எங்களை படைத்தான் என்று கூறுகின்றார். சோதனைகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. சோதனைகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு முறையை இஸ்லாம் எங்களுக்கு காட்டவில்லை. எப்பொழுதும் குழப்பங்களோடும் பிரச்சினைகளோடும் இருக்க வேண்டும், பிரச்சினைகளை உருவாக்க வேண்டும், கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை, அதாவது சோதனையை நோக்கி இஸ்லாம் எங்களை வழிகாட்டவில்லை. ஆனால் அது எங்களை நோக்கி அதனுடைய பலதரப்பட்ட முறைமைகள் அடிப்படையில் வரும்பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தில் அழகிய வழிகாட்டல்களை தந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அது ஒரு இழப்பாக இருந்தாலும், நோய்களாக இருந்தாலும், அச்சம், பீதி, பயம் எனக்கூடிய நிலைமைகளாக இருந்தாலும் இவைகளில் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இந்த வழிகாட்டல்கள் இருக்கிறதே பொதுப்படையாக இருந்து நாம் பார்க்கின்ற நேரத்தில், பேசுகின்ற நேரத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஆறுதல், சோதனைக்கு உட்பட்ட நிலைமையில் இருந்து யோசிக்கின்ற நேரத்தில் அது மிகப்பெரிய ஆறுதலையும் ஒத்துழைப்பையும் எங்களுக்கு தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒருவரை இழந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதரின் வேதனை,
வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவருக்கு தென்படக்கூடிய விதம் அல்ல, அதை அனுபவிக்கக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும். இஸ்லாம் வெளியிலிருந்து ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதனை போன்ற அன்று, அந்த மனிதனுக்குள்ளேயே இருந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தான் அதனுடைய வார்த்தைகளை அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். திடீரென ஏதாவது ஒரு காயம் ஏற்படுகிறது. அந்த காயத்தினூடாக நாங்கள் அவதிப்படுகின்றோம், வேதனை உறுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு விதத்திலான அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸன் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகத் அல்லதி யுஷாக்குஹா இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹதாயா. எந்த ஒரு முஃமினுக்கு நோய் நொம்பலங்கள் அல்லது கஷ்டங்கள், வேதனைகள், அதே போன்று ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கவலைகள், ஒரு நிகழ்வின் பின்னால் ஏற்படக்கூடிய வேதனைகள், அதே போன்று நோவினைகள் என்று எது ஏற்பட்டாலும் இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா ஹதாயா, அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் அதனூடாக மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், காலில் தைக்கின்ற அல்லது உடம்பில் எந்த ஒரு பகுதிக்கும் ஒரு முள்ளினால் ஒரு நோவினை ஏற்பட்டாலும் அதனூடாக அல்லாஹு தஆலா இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். எனவே இந்த வார்த்தை ஒரு பிளெஸிங். யாருக்கு பிளெஸிங் என்று சொன்னால், உண்மையில் அந்த வேதனை ஏற்பட்ட உடனேயே தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள, தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள, தம்மை குறித்த அந்த வேதனையின் பெரிய அல்லது சிறிய அளவு என்பது அந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் தெரியும். வெளியிருந்து பார்க்கக்கூடியவருக்கு அது ஒரு வெறும் வார்த்தையினால் நீங்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கவலையாக இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுடுங்க, சரியாகிடும், பொறுமையாக இருங்க என்று சொன்ன உடனேயே அந்த கவலை நீங்கிவிடும் அல்லது நீங்கிவிட வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹு தஆலாவின் தூதரினுடைய வாயிலால் பொன்மொழிகளாக வெளியிட்ட வார்த்தை என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மேற்சொன்ன எந்த ஒரு வகையான நோவினை ஏற்பட்ட பொழுதிலும் அந்த மனிதனுக்கு அது நன்மையாக மாறுகிறது. இங்கேதான் ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், இவ்வாறு துன்பத்துக்குள்ளாகின்ற எல்லா மனிதர்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி. என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்த துன்பங்கள் அனைத்தும் நன்மைகளாகவா இருந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படலாம். இதுதான் முக்கியமான சந்தர்ப்பம். எங்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை எமதாக்கிக் கொள்வதற்கும் அதை இல்லாமலாக்கிக் கொள்வதற்கும் உரிய நிலைமைகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம், துயரம் என்று வருகின்ற நேரத்தில் நம்முடைய முதல் கட்டத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதில் முதல் கட்டத்தில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்கத்துக்கு முரணில்லாததாக இருக்குமோ, நலவில் இருக்குமோ, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், துயரம், வேதனை, சோதனை என்று எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகள், சரியான வழிகளை கொண்டு நாங்கள் முயற்சி செய்கின்ற நேரத்தில் அப்பொழுதுதான் எங்களுக்கு அது நன்மையாக மாற்றமடையும். அதனால்தான் அல்லாஹ்வின் வசனம் இருந்து கொண்டிருக்கிறது திருமறை அல் குர்ஆனில். சோதனைகளை பற்றி அல்லாஹு தஆலா பட்டியலிடுகின்ற வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சோதனைகளை பற்றி குறிப்பிடும் பொழுது நாங்கள் உங்களை சோதிப்போம், உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய உறவுகளை பறிப்பதை கொண்டு, உங்களுடைய உடைமைகளை அழிப்பதை கொண்டு, உங்களுடைய விளைச்சல்களையும் அறுவடைகளையும் இல்லாதொழிப்பதை கொண்டு, அல்லது அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் உங்களை சோதிப்போம். அந்த நேரத்தில் எவர்கள் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக என்ற ஒரு வழிகாட்டலும், அதே நேரத்தில் பேரிழப்புகளுக்கு முன்னால் தன்னுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எனக்கூடிய அந்த வார்த்தையை, நாங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் நின்றும் வந்தவர்கள், அவன் பாலே நாங்கள் மீளவிருக்கின்றோம் எனக்கூடிய வார்த்தையை இவர்கள் கூறுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நன்மைகளை ஏற்பாடு செய்கின்றான், மிகப்பெரிய பாவ மன்னிப்புகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகின்றான். இந்த ஆறுதலானது வெளியிலிருந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட எம்முடைய நரம்புகளோடு தொடர்பட்ட, எம்முடைய உணர்வுகளோடு தொடர்பட்ட அழகிய ஆறுதல் வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையில் உலகங்களும் இன்று சோதனைகள் மலிந்து காணப்படுகின்றன, குழப்பங்கள், பிரச்சனைகள் மலிந்து காணப்படுகின்றன. எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு முஃமின் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அது சிறியதாக இருப்பினும் பெரியதாக இருப்பினும் அவைகளில் சில நேரத்தில் எங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தின. சில நேரத்தில் எமது எழுத்துக்கள் குழப்பங்களை ஏற்படுத்தின. நாங்கள் பேசக்கூடிய, நாங்கள் பகிரக்கூடிய செய்திகள் குழப்பங்களை ஏற்படுத்தின, மனிதர்கள் உள்ளத்தில் கவலைகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த நிலைமைகளை இனங்கண்டு ஒரு முஃமின் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அதன் ஆரம்பத்தில் நான் கூறினேன், சோதனைகள் ஏற்படும் பொழுது பொறுமை காப்பதென்பது ஒரு உன்னதமான செயல். ஆனால் சோதனைகளை உருவாக்கி கொள்வதோ, குழப்பங்களை உருவாக்கி கொள்வதன் பாலோ இஸ்லாம் எம்மை வழிகாட்டவில்லை. எனவே எப்பொழுதும் எம்முடைய விவகாரங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் மீட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் எனக்கூடிய வார்த்தையை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து எப்படியெல்லாம் அவனை நோக்கிய அழைப்பை, வலைகளை விரிக்கிறான் என்பதை பாருங்கள். சுகபோகத்தோடு சந்தோஷமாக இன்பகரமாக வாழுகின்ற நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டாலும், நீங்கள் ஒடுக்கப்பட்டு அடக்குமுறைகளுக்குள்ளாகி
வேறு வழி இல்லாமல் சிக்கி தவிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டால் அல்லாஹ் அவ்வாறான நிலைமைகளை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும் ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் எமக்கு அவ்வாறான சோதனைகள் ஏற்படும் பொழுது நாங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், எமக்கு அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்களில் அவனே மிக மிகச் சிறந்தவன் என்ற வார்த்தையை நாம் கூறினால் உண்மையில் அது அவ்வாறே ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே அதுதான் நிஜம். மக்களை கொண்டு நாங்கள் எதை நினைத்து போதுமாக்கிக் கொள்ள நினைத்தாலும் அவர்கள் மனிதர்கள். ஆனால் ரப் அவன்தான் எங்களுடைய ஆழ்ந்த உள்ளத்தில் இருக்கக்கூடியவைகள், அடி உள்ளத்தில் இருக்கக்கூடியவைகள், உணர்வுகள், வேதனைகள் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவன். சற்று சிந்தித்து பாருங்கள். நிற்கதிக்குள்ளாகி இருந்த சந்தர்ப்பங்களில் உங்களை விடுவித்தவன் யார்? அதிலிருந்து வெளியேற்றியவன் யார்? அந்த நேரங்களில் நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? அல்லாஹுடைய நாமங்களை நீங்கள் கூறி அல்லாஹ்வை புகழ்ந்தது ஞாபகம் இருக்கிறதா? அந்த நேரத்தில் நீங்கள் அந்த உதவியை பேருதவியாக கண்டீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சுஜூது செய்தீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கண்ணீர் மல்க, சந்தோஷ கண்ணீர், மகிழ்ச்சி கண்ணீர் மல்க நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினீர்கள். இப்பொழுது சில நேரங்களில் அவைகளை நீங்கள் மறந்திருந்தாலும் அன்று உங்களுக்கு அந்த உதவியை செய்த ரப்புதான் இன்றும் உங்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹுடைய அருளை குறிப்பிட்ட ஒரு அளவை தாண்டி நாங்கள் அதை அனுபவிக்கின்ற நேரத்தில் அது வளமையாகவும் வழக்கமாகவும் போய்விடக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்றோம். அவ்வாறான நிலைமைக்கு அது வந்து அடைகிற சந்தர்ப்பத்தில் ஒரு வகையான ஒரு எண்ணக்கருவியை அது உருவாக்கி விடுகிறது. ஒரு பொடுபோக்கு தன்மையை அது ஏற்படுத்தி விடுகிறது. இவைகளை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான் எனக்கூடிய அந்த உணர்வை மறந்தவர்களாக நாங்கள் செயற்பட ஆரம்பித்து விடுகின்றோம். திரும்பவும் வாழ்க்கையின் அடுத்த சக்கரம் மேலே வந்து அது இடிக்கும், சோதனைகள் வந்து முட்டும். அந்த நேரத்தில் மீளவும் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களை தூண்ட ஆரம்பித்து விடும். அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை மீள்வோம் இரண்டு அடிப்படையான உணர்வுகளோடு. ஒன்று, தேவை என்ற உணர்வோடு, வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அல்லாஹ்வின் அருள் கிடைத்தாலே ஒழிய எனக்கூடிய அந்த உணர்வு. இரண்டாவது உணர்வு, கைசேதத்தோடு நாங்கள் திரும்புவோம். அந்த ரப்பை நீண்ட காலம் நான் மறந்து விட்டேனே எனக்கூடிய அந்த உணர்வு. எனவே எப்பொழுதும் ஒரு முஃமினுடைய உணர்வு சிறியதாக இருக்கட்டும், அது பெரிய ஒரு விவகாரமாக இருக்கட்டும், இவைகளை அல்லாஹ் எனக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான் எனக்கூடிய ஒரு உயரிய எண்ணம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் காணப்பட வேண்டும். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வகீல் எனக்கூடிய வார்த்தை எங்களை மிகப்பெரிய ஆறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். மேலும் இந்த வார்த்தையை தான் அன்று மிகப்பெரிய சோதனைகளுக்கு உட்பட்ட நேரத்தில், பெரும் பெரும் சமுதாயங்கள் தங்களை அழிக்க வருகின்ற நேரத்தில் நல்லவர்கள் நபிமார்கள் கூறிய வார்த்தைகள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த நலவை கொண்டு வருவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் ஆற்றல் பலம் கிடையாது.
இந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் சாதாரண நாட்களிலும் தாராளமாக காணப்பட்டால் உண்மையில் அதுதான் வேண்டப்படக்கூடிய ஒரு விடயம். ஆனால் சாதாரண நாட்களில் நாங்கள் அதை அவ்வப்போது மறந்துவிடும் பொழுது, அதில் எல்லை மீறுகின்ற நேரத்தில் அல்லாஹ் எம்மை நேசித்தால் அந்த சோதனையை அல்லாஹ் எங்களின் மீது செலுத்துவான். இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதாவது சோதனைகளை பற்றி பேசுகின்ற நேரத்தில் மிக முக்கியமாக நல்லடியார்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், தீய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் என்ற 2 சோதனை வகைகள் இருக்கின்றன. ஆரம்பத்தில் நாங்கள் அதை பற்றி தெளிவுபடுத்தினோம். என்னவென்றால், நல்லடியார்கள் அவர்களுக்கும் சோதனைகள் ஏற்படும். அவர்களுக்கு சோதனை வரக்கூடாது என்ற ஒரு நியதி கிடையாது. அவ்வாறு அது ஏற்படும் பொழுது, அவ்வாறு நல்லடியார்கள் அல்லாதவர்களுக்குத்தான் கஷ்டங்கள் ஏற்படும் எனக்கூடிய ஒரு நியதி வந்துவிட்டால், அங்கே அல்லாஹ் எம்மை படைத்த நோக்கம் சவாலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மரணத்தை வாழ்வை படைத்த ரப் அதையும் படைத்தான் என்றால் சோதிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். எனவே சோதனை நாம் நல்லவர்களாக இருப்பினும் நாம் கெட்டவர்களாக இருப்பினும் அது வரும். ஆனால் அது வரும் எனக்கூடிய ஒரு தயார் நிலை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். அவ்வாறெல்லாம் வர வாய்ப்பில்லை. நாங்கள் எல்லாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மரணத்தை விட பாதுகாப்பான உணர்வு வேற எது இருக்க முடியும்? மரணம் எமக்கு ஏற்படாது எனக்கூடிய ஒரு உணர்வு எம்முள் வர வாய்ப்பில்லை. அதைவிட சோதனை வேறு என்னதான் இருக்க முடியும்? எனவே அதை நாங்கள் தாண்டியாக வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருப்பின், எந்த காலத்திலும் எங்களுக்கு மொத்தத்திலே நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றேன், பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றேன், சேஃபோடு தான் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அதை பற்றி சிந்திப்பதை இட்டு கண்ணை மூடிக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளை நீங்கள் எடுத்து பார்த்தால், சிறிய பெரிய அளவில் அன்னவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து நோக்கலாம். தலைப்பு வாரியாகவும் எடுத்து நோக்கலாம். அவருடைய வாழ்க்கையின் செழிப்பான, இன்பமான, மகிழ்ச்சிகரமான காலங்கள், துன்பம், துயரம், வேதனை, கஷ்டம், பன்முகப்பட்ட சோதனைகள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி வாசிக்கின்ற நேரத்தில் அதுக்குள் லயித்து போய்விட்டால் கண்களால் கண்ணீர் கொட்டக்கூடிய நிலைமையை தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அவருடைய அன்பு மிகுந்த பிள்ளைகளுடைய மரணத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் மரணிக்கிறார்கள், வஃபாத்தாகின்றார்கள். 3 பேருமே வஃபாத்தாகி விடுகிறார்கள் நபி அவர்களுக்கு முன்னதாக. மிக முக்கியமாக அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் இரண்டாவதாக நபி அவர்களுக்கு பின்னால் வஃபாத்தாகினார்கள். மற்றைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அந்த சோதனைகளை நபி அவர்கள் எப்படி தாங்கினார்கள், அந்த வேதனைகளை நபி அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பது
இங்கு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்மார்கள் மாத்திரமல்ல, 3 ஆண் குழந்தைகள் வஃபாத்தாகின்றன. உடலின் பாகங்களை கலட்டிச் செல்வதை போன்ற உணர்வு ஏற்படக்கூடிய நிலைமைகள் அல்லவா. எனவே சீராகவும் சிறப்பாகவும் எமது வாழ்க்கை கடந்தோட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஆர்வமும் அவாவும் எல்லோருக்குள்ளும் இருக்கலாம். ஆனால் அந்த சீரான நிலைமையை தக்க வைத்து கொள்ள எல்லா வகையான தவறுகளையும் நாங்கள் செய்து அதில் நாங்கள் எவ்வளவுதான் அந்த வாழ்க்கையை பாதுகாக்க நினைத்தாலும், நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த மரணங்கள் எனக்கூடிய நிகழ்வை விதிவிலக்காக்கி கொள்ள முடியுமா என்னாலும் உங்களால். மனிதர்கள் என்ற நியதியில் மரணித்தாக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உண்மை இருந்து கொண்டிருக்கிறது. அதை எம்மை முந்தி சென்றவர்கள் நிறுவிவிட்டிருக்கிறார்கள். அவர்களில் எம்மோடு இருந்த எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்களை நாங்கள் ஆசை வைத்திருப்போம், இன்னும் அவர்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் போய்விட்டார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதை செயினில், அதை பெல்ட்டில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு சில காலம் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று செல்வதற்கு வந்தவர்கள் என்ற உணர்வு அடிக்கொரு முறை நினைவூட்டப்பட வேண்டும். இன்று பாவங்களும் தவறுகளும் குற்றங்களும் செய்யக்கூடிய மனிதர்கள் அதில் இழைத்திருப்போம். இந்த இன்பம் தான் நிஜமான இன்பம், இதனூடாக கிடைத்த இந்த பலம் என்றும் எம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று எவ்வளவுதான் நினைத்தாலும் பிரியாவிடை பெற்று செல்லுகின்ற தருணத்தில் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்கள் பிரியாவிடை கொடுக்க வேண்டும். அவரவர்களுடைய உடல்களுக்கு அவரவர்களுடைய உயிர்கள் பிரியாவிடை கொடுக்கும். இங்கே மற்றவர்களுடைய ஆறுதல்களும் மற்றவர்களுடைய அனுதாப வார்த்தைகளும் யாருக்கு என்றால் அது எமக்கு அல்ல, எம்மை அண்டிய எம்முடைய உறவுகளுக்குத்தான். எனவே இந்த பெரிய சோதனையை எல்லா மனிதர்களும் சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சோதனைகள் அதனுடைய பலதரப்பட்ட விதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளில் குறிப்பாக ஒரு சில தகவல்களையும் தான் இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த சோதனைகளுக்கு முன்னால் நாம் தயாராக வேண்டும். சோதனைகள் ஏற்படுகின்ற காலங்களில் பொறுமை காட்பதற்கும் அல்லாஹ்வின் பால் மீள்வதற்கும். சோதனை அது இவ்வாறு தான் வர வேண்டும் என்பதல்ல. நாம் மலை பகுதிகளில் வாழவில்லையே, மண் சரிவுகள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் உண்டாகுவதற்கென்று யாராவது நினைத்தால் அது பிழை. நாம் கரையோரங்களில் வாழவில்லையே, சுனாமி அச்சுறுத்தல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான வழி என்று ஒருவர் நினைத்தால் அதுவும் பிழை. ஏனென்றால் நாங்கள் தப்பி பிழைத்து கொண்டிருப்பது மரணத்தை விட்டுமல்ல, மாறாக அல்லாஹ் எம்மை குடியமர்த்துகின்றான், வாழ வைத்திருக்கின்றான். வாழ்கின்ற இடம், காலம், சூழ்நிலை என்பன உயிரோடுள்ள வரை வேறு, உயிர் பிரிந்த நிலைமையில் வேறு. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சோதனைகளின் பொழுது நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டிய அந்த ஈமானிய உணர்வை நான் நினைவூட்டுகின்றேன். அனர்த்தங்கள் என்பதும் சோதனைகள் தான். இயற்கையின் சீற்றம் என்று சொன்னாலும், பேரழிவுகள் என்று சொன்னாலும், அதில் குறிப்பிட்ட சில விடயங்களுக்கு மனிதன் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டாலும் அவைகளும் சோதனைகள் தான். அந்த சோதனைகளை
அந்த அந்த விடயங்களை நாங்கள் எதிர்கொள்கின்ற நேரத்தில் அதிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கான முதற்கட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். குறிப்பாக அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள் அமைக்க பெற்றிருக்கின்றன. அந்த நேரத்தில் உயிர் காப்பு பிரிவினர்கள் அவர்கள் களமிறங்கி செயலாற்றுவார்கள். அனர்த்தம் ஒன்று ஏற்பட்ட நேரத்தில் அனர்த்த சூழ்நிலையில் எப்படி நாம் ஒத்துழைப்போடு மனித நேயத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டல் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த நேரத்தில் ரப்புடைய ஏற்பாடு நாட்டம் இவ்வாறு ஆகிவிட்டது என்று சொல்லி அங்கே குந்தி விடுவதற்கு அல்ல, அங்கே நாம் சேஃபாக இருக்கிறோம் என்பதற்கும் அல்ல. ஒரு பேரழிவு, ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய, வீடுகளின் வாயில்களை திறக்கக்கூடிய, திறந்த உள்ளத்தையுடைய தாராளமாக செயற்படக்கூடிய மனிதனாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் அந்த இழப்புக்களை நோக்கி மனிதன் சென்று அந்த இழப்புக்களை அடைந்து கொள்ளவில்லை. அதற்குத்தான் இடர்கள், பேரழிவுகள் அல்லது இன்னும் பல பெயர்களை கொண்டு நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் அது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் உள்ளது. ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த வெள்ளப்பெருக்கினால் அவதிப்படக்கூடியவன் என்னுடைய நண்பனா, எதிரியா, என்னுடைய மொழி பேசக்கூடியவனா, இல்லையா, ஆனா, பெண்ணா, சிறுவர்களா, நோயாளிகளா, மிருகங்களா என்று பிரித்து பார்ப்பதற்குரிய நேரம் அல்ல அது. எனவே அவ்வாறான முறையில் இடர்களிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு, அவர்களுடைய துயரங்களை துடைப்பதற்கு களமிறங்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் களமிறங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் கூட்டமாக இருந்து செயற்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நன்னிறுவனங்கள் அவைகளை நிறுவி அவ்வாறான முறையில் செயற்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையில் இதில் எந்த ஒரு இடத்தில் நாங்கள் அங்கம் வைத்தாலும் இடர்களை துடைக்கக்கூடிய, துயரங்களை துடைக்கக்கூடிய இடத்திலிருந்து நாங்கள் செயற்பட வேண்டும். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் என்ன? ஒரு கஷ்டத்திலிருந்து, ஒரு துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு வெளியேறக்கூடிய வழியை காட்டுவாரோ அவருடன் அல்லாஹ் இருப்பான், அல்லாஹுடைய உதவியை அவர் கண்டுகொள்வார் எனக்கூடிய வழிகாட்டல் இருக்கிறது. எனவே இன்று நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நாளைக்கு அல்லாஹ் அவர்களை விட இன்னும் யாரையாவது எங்களுக்கு சிறப்பாக அல்லாஹு தஆலா அமைத்து தருவார். எனவே இது ஒரு ஒத்துழைப்போடு முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு அழகான வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கைக்கான அடித்தளங்களில் ஒரு முக்கியமான பகுதியாகத்தான் திடீரென ஏற்படக்கூடிய சோதனை நிலைமைகள் உற்று நோக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எனவே எல்லா நேரத்திலும் நாங்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். துடர்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்பது மாத்திரமல்ல, இன்பங்கள், மகிழ்ச்சிகள், சந்தோஷம், குதூகலங்கள், ஆனந்த பெருமூச்சு, மகிழ்ச்சி, பேரானந்தம் என்று சொல்லி எல்லாம் வரக்கூடிய இடங்களிலும் அல்லாஹ்வை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களிலும் மகிழ்ச்சிகரமான நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுமாறு ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த நேரங்களில் கனப்பொழுதில் நாங்கள் மறந்து விடுகின்றோம். சுற்றுலா பயணங்கள் என்று வந்துவிட்டால், திருமண வீடுகள் என்று வந்துவிட்டால், அல்லது விளையாட்டு போட்டிகள், நிகழ்ச்சிகள் என்று வந்துவிட்டால், இதில் எதை எடுத்துக்கொண்டாலும் இறை நினைவுக்கு இடம் வழங்கப்படாமல் நிலைமைகள் முன்னெடுக்கப்படும் பொழுது
மறந்துவிடக்கூடாது. அதுவும் ஒரு சோதனை என்பது. எனவே அங்கு இருக்கக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்கள் அங்கிருந்து யாரையாவது தேர்ந்தெடுத்து அவர்களை தூண்ட வேண்டும். நீங்கள் நினைவுபடுத்துங்கள், நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நல்லவர்களும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மௌனிகளாக மாறிவிடுவார்கள். மற்றவர்களை பார்ப்பார்கள், பார்த்துவிட்டு இவரும் மௌனமாக இருக்கிறார், அவரும் மௌனமாக இருக்கிறார். இங்கே மௌனமாக இருப்பதும் வேறு யாராவது பேசினால் பேசட்டும் என்று விட்டுவிடுவதும் அல்ல. நல்லவர்கள் உடனே ஒன்று கூட வேண்டும். ஒன்று கூடி இந்த இடத்தில் நீங்கள் இப்படி இதை சொல்லுங்கள், இதை செய்யுங்கள் என்று அதை செய்ய முடியுமானவரை இனங்கண்டு அவருக்கு வழிகாட்ட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த நல்ல விவகாரங்களில் மார்க்க விடயத்தில் எல்லை மீறி செல்லுகின்ற பொழுது யாரும் எதையும் சொல்வதில்லை. ஏனென்றால் சொன்னால் அது பிரச்சினைக்கு வழிவகுக்கும் என்று. பிரச்சினைக்குரிய விதத்தில் சொன்னால் தான் அது வழிவகுக்குமே ஒழிய, நல்லதை சொல்லும் பொழுது யாருமே அதை செவிசாய்த்து கேட்பார்கள். நல்ல விதத்தில் நாங்கள் மக்களை அணுகி அன்பாக பண்பாக அதனுடைய முக்கியமான தவறு இடம்பெறக்கூடிய அல்லது தவறை செய்யக்கூடியவர்களை அணுகி நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக இதை செய்ய வேண்டும். இல்லாமல் தனிப்பட்டு அவர் விரும்பினால் செல்லட்டும் செய்யட்டும் என்பதல்ல. எனவே இந்த சில உபதேசங்கள் என்பது உண்மையில் அடிக்கொரு முறை நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்ற இடத்திலிருந்து உங்களுக்கு நான் இந்த பதிவுகளை கொண்டு வந்தேன். வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்வானாக. அல்லாஹும் ஆமீன். ஜாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.